ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஏர்னிங் ஆப்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பக்காவாக வந்து பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏர்னிங்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 இல்லை 2 வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து என்னென்ன கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃப் ஏர்னிங், கிரிப்டோ ஏர்னிங், இன்வெஸ்ட்மெண்ட் ஏர்னிங், இந்த மாதிரி டைப்லாம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட போகிறோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணது மூலிமா 1 மந்த்துக்கு நீங்கள் வந்து அதிகமாகவே ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து எஃபெக்ட் போட போகிறோம். அதே போல் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காம அதை ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து எந்தெந்த ஆப்லாம் ஒர்க் ஆகுது, எந்தெந்த ஆப்லாம் ஒர்க் ஆகலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அது இல்லாத உடனுக்குடன் பேமெண்ட்லாம் வந்து அதில் வந்து அப்லோட் செய்வேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து டெலிகிராம் சேனலில் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பேமெண்ட் ப்ரூஃப் வந்துருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து ராய் கம்பெனிலேருந்து பேமெண்ட் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா அக்வா கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ ஜிவோ கம்பெனிலேருந்து பேமெண்ட் ரிசீவ் ஆயிருக்கு. தில்லா கம்பெனிலேருந்து பேமெண்ட் ரிசீவ் ஆயிருக்கு. எஃப்எம்சிலேருந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஓகே, நேற்று அதேமாதிரி வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தில்லா கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. எஃப்எம்சிலேருந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ அதுமாரி வந்து ஜியோ கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ அதுமாரி வந்து ஓலா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸோ ஓலா கம்பெனி வந்து ட்ரை பண்ணுங்கள். எப்பவுமே புது ஆப் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பழைய ஆப்பை ட்ரை பண்ணாதீங்க. ஸோ புது ஆப்பு ட்ரை பண்ணுங்கள். எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 10 days வந்து ரன் ஆகுவாங்க. யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த ஓலா கம்பெனி நம்ம பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அங்கே போய்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் டெலிகிராமில் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் டேரெக்டாக லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க. ஓகே, ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி பிளான் இல்லை அப்புறம் வந்து விஐபி பிளான் 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் மோஸ்ட்லி ட்ரை பண்ண வேண்டியது டெய்லி பிளான் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா விஐபி பிளான். ஸோ இது 2 மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ மற்றது எதுவுமே நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். ஓகேவா? 1 to 2 days வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பிளான் எல்லாம் வந்து விஐபி பிளான், இதில் மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இந்த பிளானை போட்டால் தான் உங்களால் விஐபி பிளான் போட முடியும். ஓகே, ஸோ அதையும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ 570 ரூபா டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஸோ 100 days கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரீசார்ஜை பொறுத்த வரைக்கும் ரீசார்ஜ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளானோட அமௌண்ட் 570. ஸோ 570 கொடுத்து ரேண்டமாக இங்கே என்ன வந்து ஸ்டிக்காக இருக்கோ ஸோ அதையே சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பேன்னு இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜுக்குள்ளே கூட்டிகிட்டு போவோம். ஸோ இங்கே வந்து யூபிஐ ஐடி வந்து ஷோ ஆகும். ஸோ ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி உங்களோட கூகுள் பே, ஃபோன்பே இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அதர் யூபிஐ ஆப்லேருந்து நீங்கள் வந்து பேமெண்ட் சென்ட் பண்ணிவிட்டு அங்கே வர யூடிஆரில் ரெஃபரன்ஸ் நம்பர் இங்கே பேஸ் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா போதும். 30 செகண்ட்லேருந்து 1 minutesக்குள்ளே வந்து உங்களுக்கு அந்த மெனி ஆட் ஆகிடும். ஸோ நிறைய பேர் இங்கே பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா மேலே டைமிங் கொடுத்து பார்த்தீங்களா? ஸோ உங்களால் வந்து ஒரு 6 minutesக்குள்ளே வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 9 minutes வந்து காமிக்குது, டோட்டலாக வந்து 10 காமிக்கும். ஸோ இதில் 6 minutesக்குள்ளே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண முடியும்னு சொன்னால் பண்ணுங்கள். இல்லைனா வெளியே வந்துட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 minutesக்கு பிஃபோர் அதாவது கீழே இறங்கிருச்சுனாக்கா நீங்கள் டெபாசிட் பண்ணது பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால் வந்து மினிமம் நீங்கள் வந்து 6 minutes வந்து வச்சுங்க. ஓகேவா? ஸோ 6 minutesக்குள்ளே நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி வச்சுங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து மெனி எங்கே செக் பண்ணலாம்னா மைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே ப்ரொஃபைலில் போய்ட்டு நீங்கள் மெனி ஆட் ஆகிடுச்சா எல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பேணுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆக்டிவேஷன் ஆகிடும். ஸோ மிட்-நைட் 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராஃபிட் வந்து ஆட் ஆகிடும். ஓகேவா? இந்த ஆப்லாம் ஒர்க் ஆகலன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் வந்து எந்தெந்த ஆப்லாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ நியூ ஆப் வந்தாலும் உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகே, மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.